ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடிக்க ஆசை பக்கம் அப்புறம் சிறகடிக்க ஆசையில் முத்துவும் மீனாவும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. வந்தோடனே நீ இது மாதிரி தண்ணியில் கை வைக்காதுன்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே வெளியே வராரு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம கிறிஷ்குட்டிக்கு உடம்பு சரியில்லையா, தூக்கிட்டு வந்து பாட்டி வந்து போட, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பார்த்துக்க, அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணுறாங்க நம்ம ரோஹிணிக்கு கிறிஷ்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்க, இது மாதிரி அடிபட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. ஒன்றால் அவனை கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியாதாங்கிறாங்க. பெத்த உள்ளம்மா சீக்கிரம் போமா, பதறலையாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கிறிஷ்காக எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரீயாக ஜக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்படிலாம் போமா மனோஜ் தொழில் ஆகான்னு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பெத்த தாய் நீ பெத்தவன்றது உண்மையை சொல்லேம்மா, பிள்ளைக்கிட்டே மறைச்சிக்கிட்டு இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிறிஷ் அத்தை வந்திருக்கேன் பாரு, கிறிஷ் அத்தை வந்திருக்கேன் பாருன்னு சொல்கிறாங்க. இப்படி என் பிள்ளைய வீணாக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் நீ நல்லது பண்ணியிருப்ப, ஆனால் உன் பிள்ளைக்கே நீ நல்லவளா இல்லையேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம முத்துவும் ரோஹிணியும் வந்துட்டு கடைசி வரையும் இருந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏமா உன் பிள்ளைய அவங்க பார்த்துக்கிறாங்க, இப்போ கூட வாமா அவங்க மேலே உனக்கு கோவம் வருது, ஏமா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, எங்கேயோ ஃபாரினில் போயிட்டு சம்பாதிக்கதான் இவங்க அத்தைன்னு ஒன்று இருக்காமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. திட்டினவொன்னே குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுக்குறுன்னு இருக்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திட்ட இவங்களுக்கும் வருது, அதில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அப்படி இப்படின்னு கேட்குது. கேட்டவுடனே நம்ம முத்துக்கும் மீனாவுக்கும் புரியலங்க. நம்ம முத்துக்கு சுத்தமாக புரியல, இந்த பொண்ணு ஏன் அப்பையிலேருந்து இப்போ வரையும் இப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் விசாரிச்சிங்களா, ஏன் கிறிஷ் பாட்டிக்கிட்ட விசாரிச்சிங்களான்னு சொல்லி கேட்க, அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் முத்து வந்து தூண்டுதலாக இவங்க தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரான்னு தெரிலங்க. அந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணு, பணத்தாசை பிடிச்ச பொண்ணு, செல்ஃபிஷ் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. சொன்ன உடனே வந்துச்சு பாருங்க கோவம் நம்ம ரோகிணிக்கு. நீங்கள் ஏன் அடுத்தவங்களோட லைஃப்பில் இன்டர்ஃபியூ ஆகுறீங்க, உங்களுக்கு தெரியுமா அவங்க அப்படி போனாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்னடா இது இந்த பொண்ணுக்கு வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அம்மா ரோசப்பட்டு உண்மையெல்லாம் வளரிடாதம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.